ஹலோ ஆல். வெனஸ்டே லன்ச் வந்து முள்ளங்கி சாம்பார், பாவக்காய் பொரியல், வாழைப்பூ வடை. ஊரில் அம்மா கொடுத்து விட்ட வாழைப்பூவில் தான் வடை செய்ய போகிறேன். என் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வெஜிடபிள்னாலே அவருக்கு ஆகவே ஆகாது. ஆனால் கண்டிப்பாக நான் 2 காய் வச்சுடுவேன், எப்படியாவது சாப்பிடணுன்னுட்டு. பாவக்காய் சுத்தமாக சாப்பிட மாட்டார். ஆனால் கசப்பு இல்லாமல் செய்கிறதுக்காக பாவக்காய் ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு பாவக்காய், வரமிளகாய்த்தூள் நல்லா ஒரு 75% குக் ஆகிடணும் பாவக்காய். அதுக்கப்புறம் வரமிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர ஸ்டேஜில் தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியதான். பாவக்காய் பொரியல் ரெடி ஆனதும் வாழைப்பூ வடைக்கு பண்ணிகிட்ருந்தேன். வாழைப்பூ வந்து முன்னாடிலாம் அம்மா வந்து வாழைப்பூவை வேக வச்சு அரைப்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க சொல்கிற மெத்தட் வந்து அப்படியே ராவாகவே கழுவிட்டு அரைச்சிட்டாலே ஒன்றும் அவ்வளோ துவர்ப்பு தெரியாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் பண்ணேன். வாழைப்பூ ஃபுல்லாக அப்படியே அரைச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். 2யும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு அது மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணியே சேர்க்கக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணியே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நமக்கு கடலை பருப்பு போடுறது வந்து ரொம்பவும் அதிகம் ஆகிடக்கூடாது. 2 ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். அப்போ தான் வாழைப்பூவும் கடலை பருப்பும் ஈக்குவல் ரேஷியோவில் இருந்தால் தான் நல்லா வரும். இதுதான் எங்கள் வீட்டில் லன்ச். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். தயிர் நல்லா உறைஞ்சிருந்தது, தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின தயிர். உங்கள் வீட்லேயும் யாராவது காய் சாப்பிட பிடிக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காய் சாப்பிட பழக்கி விடுங்க. காய் வந்து ரொம்ப நல்லது. நான்வெஜ்ஜு காட்டிலும் காயில் தான் எல்லா விட்டமின்ஸும் இருக்குது.